அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் ஒரு சுவாரஸ்யமான திருவிழா பற்றின மிகவும் மகிழ்வான ஒரு திருவிழா பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மதுரை எப்படின்னாலே அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், அதற்கு அடுத்தபடியாக மதுரை சித்திரை திருவிழா உலக புகழ்பெற்றது, கோலாகலமாக நடந்தேறக்கூடியது, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அந்த திருவிழா பற்றின சுருக்கமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி திருவிழா கொடியேற்றத்தோட மதுரை சித்திரை திருவிழா மிகவும் கோலாகலமாக ஆரம்பமாக இருக்குது. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அன்னை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அருள்மிகு மீனாட்சி அம்மனோட திக்விஜயம் நிகழ்வு நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அன்னை மீனாட்சிக்கும் அருள்மிகு சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் மிகவும் சிறப்புடன் நடைபெற இருக்கு. திருக்கல்யாண வைபவத்திற்கு அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அருள்மிகு கள்ளழகரோட எதிர் சேவை நிகழ்வு நடைபெற உள்ளது. மே மாதம் 1 தேதி அருள்மிகு கள்ளழக பெருமான் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அற்புதமான நிகழ்வும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுகள் எல்லாமே எந்த கிழமையில் எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கு அப்படிங்கிற ஒரு விரிவான தகவலை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். அதற்காக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அன்னை மீனாட்சி அம்மனோட திருவிளையாடல் உங்களது வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.